கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து கால் வந்தது, கொஞ்சம் வேலை சார் கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு, என்னென்னு சார்னு கேட்டேன். 3 ஃபேஸ் கேசட் ஏசி போட்டிருக்கேன் சார், அந்த ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணால் பிரேக்கர் கீழே விழுந்துது சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கடையில் போய் பிரேக்கர் ஆன் பண்ணால் பிரேக்கர் ட்ரிப் ஆகிடுச்சு. 3 ஃபேஸ் கேசட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 3 ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் வந்து அவுட்டோரில் தான் போய் நிற்க வைக்கணும். சரின்னு சொல்லிட்டு அவுட்டோரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி பார்த்தேன். ஏசிலையும் பார்த்தீங்கன்னா இண்டோர் டு அவுட்டோர் போகிற ஒயர்லாம் கனெக்ட் ஆகிற இடத்துல சின்னதாக ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், ஸ்க்ரூ போட்டு மூடி இருப்பாங்க. அதை அந்த இடத்துல தான் இண்டோர் அவுட்டோர் கனெக்ட் ஆகிற கனெக்டர் ஒன்று இருக்கும். கனெக்டர்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க, ஒயரை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த கனெக்டர் எரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. முதல்ல வந்து ஏசி மெக்கானிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒயர்லாம் டைரக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒயரை டைரக்ட் பண்ணி ஏசி ஓர மாதிரி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு என்னென்னா, அந்த கனெக்டர் இடத்துல ஒரு சின்ன ஸ்கொயராக ஒரு ஷீட் வரும், ஷீட் போடாமல் விட்டுக்கிறாங்க. அந்த ஷீட் சப்போஸ் உடஞ்சிடுச்சா இல்லை மறந்து விட்டாங்களான்னு தெரியல. அதனால் அணில் உள்ளே போய் கூடு கட்டி உள்ளே ஃபுல்லாக ஒயர்லாம் கடிச்சிட்ருக்கு. ஒயர்லாம் கடிச்சிட்டு ஏசி மெக்கானிக் சார் வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நான். ஏசி மெக்கானிக் வந்து செக் பண்ணாங்க. ஒயரிங் கிட்ட ஃபுல்லாகவே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அது ஓல்டு மாடல் கடிதம் இல்லையான்னு தெரியல, செக் பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சின்ன மூடி போடனால அவங்களுக்கு இவ்வளோ பெரிய செலவு வந்துருச்சு. உங்கள் வீட்டில் ஏசி இல்லாத மாதிரி கேட்கலாம்.